எந்த லாஸும் கிடையாது. ஒரே ஒரு பெரிய லாஸ் உங்க அம்மா விழுந்ததுதான். அதுதான் என் வாழ்க்கையில பெரிய லாஸ். அத கூட நான் விதின்னு நினைக்கலம்மா, ஒரு தனி மனுஷி செய்த தப்புன்னு நினைச்சேன். புரியல? உங்க அம்மா ரொம்ப நாளா அவ்வளவு பெரிய வியாதிய மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்தா பாரு, யார்கிட்டையும் சொல்லாம. அதுதான் அந்த தப்பு. லைஃபை விட்டுருங்க. பிசினஸ்ல நீங்க தோத்ததே கிடையாதா? பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே வெற்றி, வெற்றி மேல வெற்றி தான். அதுக்கு காரணம் நான் நேர்மையா இருந்தேன், பேராசைப்படாம இருந்தேன். நான் மட்டும் இல்ல, யாருமே அவங்க பிசினஸ்ல அதிகமா பேராசைப்படாம, யாரையும் ஏமாத்தாம, நேர்மை எப்பவும் மனிதாபிமானத்தோட இருந்தா எல்லாருமே பிசினஸ்ல வெற்றி அடைவாங்க. அப்பா, நான் விதியை நம்புறீங்களான்னு கேட்டேன். நானும் அங்கதான்டா வரேன். வெற்றி மேல வெற்றி எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு விதியை பத்திய சிந்தனையே வரல. ஆனா எப்போ அமெரிக்கா இருந்து இந்தியாவுக்கு வந்தேனோ அப்புறம் விதி மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஓ, அப்ப அதுக்கும் நாங்க தான் காரணம் இல்ல? ஆழமா யோசிச்சு பார்த்தா அதுக்கும் நான் தான் காரணம். எங்க நாங்க பண்ண தப்ப தினம் நினைச்சு மனசு வருத்தப்படுவோமோன்னு அதையும் உங்க தலைமையிலேயே எடுத்து போட்டுக்கிறீங்களேப்பா. இதுக்கு முன்னாடி சில நேரம் என்ன, எப்பவுமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க என்ன மன்னிக்கணும். இனிமே எனக்கே தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சா என்ன, கண்டிப்பா தப்பு செய்வேன். ஏன்னா நான் முட்டாள் தானே. அதுக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐம் சாரி. அப்பனும் குழந்தையும் வேற வேறையாடா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நானே என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி தான். இல்லப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க என்ன நினைச்சு எந்த மனசு வேதனையும் படக்கூடாது. நான் செஞ்சதுக்கும் சரி, இனிமே செய்ய போறதுக்கும் சரி, எல்லாமே விதின்னு எடுத்துக்கங்க. மனசு கஷ்டப்படாதீங்க. டேய், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றது, எல்லாம் விதின்னு விட்டுட்டு போயிட முடியும். ஆனா என் குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்தா அப்படி விட்டுட்டு போயிட முடியுமா? அப்பா இல்லையாடா, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என் தலைமையில இறக்கி வச்சிருங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கண்டே ஆகணும். I must give you relief. It's my duty. அப்பா, நாங்க ரொம்ப பாக்கியசாலி. நீங்க எங்களுக்கு அப்பாவா கிடைச்சிருக்கீங்க. ஆனா அதே சமயம் நாங்க போய் உங்களுக்கு பசங்களா வந்து பிறந்தது, நீங்க ரொம்ப துர்பாகியசாலிப்பா. அப்படியெல்லாம் பேசாதடா. பெத்தவங்களுக்கு குழந்தைங்க இன்னைக்கும் குழந்தை தான். குட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை தானே. பாசம் குறையாது. கேள்விப்பட்டதில்ல, காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம். அதனால
நீ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, அப்பா மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, உன் மேல என்னால பாசம் காட்டாம இருக்க முடியாது. ஏன்னா நீ என் குழந்தை. என்னைக்கும் உன் மேல கோவப்படவும் முடியாது, உங்ககிட்ட பாசமும் குறையாது. சரிப்பா, நீங்க படுத்துக்கங்க. டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு. எனக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. இந்த மாத்திரை கொடுத்த இல்லையா, தூக்கம் வரத்தான் செய்யும். நல்ல தூக்கம் வரும். தேங்க்யூ. தேவிமா, டைம் என்ன ஆச்சுன்றதை மறந்துட்டியா? என்ன சித்தப்பா? என்ன இப்படி கேட்குற? இன்னைக்கு கோர்ட்டில் உன் கேஸ் ஏறிங் வருதுல்ல, நீ போவேணா? ஞாபகம் இருக்கு சித்தப்பா, ஆனா என்னவோ மனசு குழப்பமாவே இருக்கு. இதில் என்னம்மா குழப்பம்? இங்கே பார், உன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமே அந்த படுபாவி பைய கதிர் தான். இப்போ நீ கோர்ட்டுக்கு போய் இந்த பிரச்சனையை முடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு உடம்பு தேறின உடனே அவர் மறுபடியும் போய் கதிரை தான் பார்த்து பேசுவார். மறுபடியும் இன்னொரு அட்டாக் வரும். ஆனால் இன்னொரு அட்டாக் வந்தது, அவர் அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் தயவு செய்து போய் நீ கோர்ட்டில் இந்த மேட்டரை முடிச்சுடு. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கரெக்ட் தான் சித்தப்பா. இந்த குழப்பத்தோட வீட்டில் இருந்தால் என்றைக்குமே மனசு நிம்மதியாக இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். குட். டைம் ஆச்சு, நீ இப்போயே கிளம்பினா தான் கோர்ட்டு கரெக்ட் டயத்துக்கு போக முடியும். டே ராஜேஷ், இங்கே வாடா. என்னப்பா நீ என்ன பண்ற? தேவிமாவை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கூடவே துணைக்கு இருந்துட்டு பத்திரமா அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. ஓகேயா? சரிப்பா, போலாமாக்கா? வச்சுட்டு வந்துடுறேன். நான் கார்ல வெயிட் பண்றேன், வாங்க. ஆண்டவா, இது ஒன்றாவது நான் நினச்சபடி நடக்கணும். தேவிக்கு டைவர்ஸ் கிடைக்கணும். அந்த நியூஸு அண்ணன் காதுக்கு வந்து சேர்ந்த உடனே அவன் மண்டையை போடணும். ஒரே கல்லில் 2 மாங்காய். இதை மட்டும் ப்ளீஸ் நடத்தி வச்சிடறேன். ஹலோ சார். ஹலோ. என்ன சார், வந்துட்டாங்களா? இன்னும் வரல சார். சார் வந்துடுவாங்க சார். நம்ம கேஸ் முன்னாடி உள்ள நம்பர்ல இருக்கு, சீக்கிரமே வந்துடும் சார். கட்டாயம் வந்துடுவாங்கல்ல? அதை எப்படி சார் நாங்கள் சொல்ல முடியும்? வரணும் சார். இதுதான் ஃபைனல் ஹியரிங். இதோட எல்லாமே ஓவர். இனிமேல் இந்த கோர்ட்டு படிய நீங்க மிதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னியோட பிரச்சனை முடிஞ்சிடும் சார். அப்போ இன்னைக்கு அவங்க வராம போனா 2 பேருக்கு டைவர்ஸ் தர மாட்டாங்கல்ல? அது எப்படி சார்? அடுத்த ஹியரிங் தேதி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கே வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும்ல. அலைச்சல் மிச்சம். அவங்க பாட்டுக்கு அவங்க ரூட்ல போகலாம், நீங்க பாட்டுக்கு உங்க ரூட்ல போகலாம் சார். என்னென்னமோ சொல்றீங்க, ஒன்றும் புரியல. சரி போங்க.
லாயர் சார். அவங்க வந்துட்டாங்க. அப்பாடா, இப்போதான் சார் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அவங்க ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? கரெக்டாக கேஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்துட்டீங்களே, நீங்கள் ரொம்ப ஷார்ப்பு மேடம். ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கீங்களா? வெரி குட். லேட்டானதும் எங்கே நீங்கள் வராமல் போயிடுங்களோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் மேடம். அதான் வந்துட்டோமே, யாரையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க லாயர். வாங்க மேடம், 2 பேரையும் வச்சு என்ன ப்ரொசீஜர்னு நான் சொல்லிடுறேன். வாங்க. வா. வாங்க மேடம், வாங்க. மேடம், முதல்ல பேரை கூப்பிடுவாங்க. உங்கள் பேரை கூப்பிட்டதும் 2 பேர் மட்டும் உள்ளே போகணும். நாங்கள் யாரும் வர முடியாது. கதிர் என்கிற மதன், தேவி, ஜட்ஜு, இந்த 3 பேர் தான் உள்ளே இருப்பீங்க. ஜட்ஜு மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் பிரியத்துக்கு சம்மதமான்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் சம்மதம்னு சொல்லிடணும். சாரம் சம்மதம்னு சொல்லிடுவார். சொல்லிட்டா எவ்ரிதிங் ஓகே, எல்லாமே ஓவர் ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு சுதந்திர பறவையாக வெளியில் போகலாம். ஓகேயா? ஓகே சார், அதே மாதிரி சொல்லிடுறேன். சார், மேடம் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஒரு டென்ஷனும் வேண்டாம். கரெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீஸை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க. உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடந்துடும். ஃபீஸை மாத்திரம் மறந்துடாதீங்க. மாமா, அவருடைய ஃபீஸ் இப்போவே கொடுத்துருக்கேன். ஐயோ, இப்போவே வேண்டாம் சார். உங்களுக்கு விடுதலை கிடைச்சி இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்து கேஸ் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சின்னு சந்தோஷத்தோட நீங்கள் ஃபீஸை கொடுத்தாதான் வாங்கிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. சார், முதல் நம்பர் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம கேஸ் தான். சீக்கிரம் வாங்க. மேடம், போலாமா? வரேன்டா. சார், நீங்களும் வாங்க, போலாம். வாங்க.
வாங்க சார். நல்லது நடக்க போற நேரத்துல எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? சீக்கிரம் வாங்க சார், பேரை கூப்பிட போறாங்க. வாங்க. வரேன் மாமா. சாமி, உனக்கே இது நல்லா இருக்கா? அந்த புள்ள வாய் வயிறுமா இருக்கு. பெத்த புள்ள முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அத்து விடணும்னு நினைக்கிறீங்களே. சின்ன சின்னசுங்க தெரியாம செய்தனாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிய. இது உனக்கே நியாயமா இருக்கா? பாத்து. இட்ஸ் ஓகே. வாங்க உட்காருங்க. நீங்க தான் முருகேசன் மகன் கதிர் என்கிற மதனா? ஆமா. நீங்க தான் சிதம்பரம் மகள் தேவியா? ஆமா. காரணங்கள் எதுவுமே சொல்லாம மியூச்சுவல் செப்பரேஷன் சொல்லியிருக்கீங்க. காரணத்தை இப்ப கோர்ட் கிட்ட நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. இல்ல. லீகல் செப்பரேஷன் பீரியட் முடிஞ்சு போச்சு. இடையில நீங்க சந்திச்சீங்களா? இல்ல. இல்ல. கடைசியா கவுன்சிலிங்ல பார்த்ததோட சரி. நல்ல கவுன்சிலர் தான் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அட்வைஸ்க்கு அப்புறமும் நீங்க பிரியறதுல உறுதியா தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. சட்டப்பூர்வமா நீங்க எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னாதான் நாங்க தீர்ப்பு சொல்ல முடியும். மிஸ்டர் கதிர் அலைஸ் மதன், உங்க மனைவி இப்ப கர்ப்பமா இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். பிறக்க போறது உங்க குழந்தைன்னு நீங்க நம்புறீங்க தானே? சத்தியமா அது என் குழந்தைதான். இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க விவாகரத்துக்கு மனு செஞ்சீங்க? ஆமா. உங்க மனைவி தேவியோட பரிபூரண சம்மதத்தோடவும் விருப்பத்தோடவும் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாம யாருடைய தலையீடும் இல்லாம சொந்த காரணங்களுக்காக பிரிய விரும்புவதாக சொல்லியிருக்கீங்க. இப்பவும் உங்க மனைவிய பிரிஞ்சு வாழ ஆசைப்படுறீங்களா? பிரியறதுல உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? இந்த கேள்விகளுக்கு தெளிவா கோர்ட்ல நீங்க பதில் சொல்லியே ஆகணும் மிஸ்டர் மதன். உங்க மனைவிய பிரியறதுல உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே?